Hi students, welcome to IAS Academy. So video பண்ண அனைக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சிலக்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம்க்கு வரப்போற புவியியல் ஜியோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா சோ புவியியலை புத்துணர்ச்சியோட நம்ம படிக்க போறோம் சரிங்களா. சோ எஸ்ஏ எக்ஸாம்ல ஜியோகிராஃபில இருந்து மட்டுமே 10 கேள்விகள் கேட்பாங்க. சோ அதனால ரொம்ப முக்கியமான டாபிக் ஜியோகிராஃபி ஓகேவா. அந்த ஜியோகிராஃபியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா. சோ ஜியோகிராஃபில ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்தியால பெய்யக்கூடிய இந்த பருவமழை அப்புறமேட்டு பருவ காற்று கோடை காலம் குளிர்காலம் மீதி அந்த காலங்கள் எல்லாமே இருக்குல்ல அது எல்லாத்தையுமே நம்ம வீடியோல பார்த்தரலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஜியோகிராஃபில இருந்து எஸ்ஐல 10 கேள்வி கேட்பாங்க. இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 கேள்வி கேட்பாங்க. ஈஸியா அடிச்சுட்டு வந்துடலாம் ஓகேவா. நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும் ஓகேவா. இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா. சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேவா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். சோ ஃபர்ஸ்ட் பருவ காற்று வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. பருவ காற்று இங்கிலீஷ்ல மான்சூன் சொல்லுவாங்க. இந்த மான்சூன் அப்படிங்கிற வார்த்தை மௌசிம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வருது. மௌசிம் அப்படிங்கிறது ஒரு அரேபிய சொல்லு. இந்த மௌசிம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பருவகாலம்னு அர்த்தம். புரியுதா? அப்ப பருவ காற்றுனா மான்சூன் சொல்லுவோம். மான்சூன்ங்கிறது மௌசிம் அப்படிங்கிற வார்த்தையில வந்துச்சு. மௌசிம்னா பருவகாலம் பேரு. மௌசிம் அப்படின்றது ஒரு அரேபிய மொழியை சார்ந்தக்கூடிய ஒரு சொல்லு. ஓகே ரைட். உலகத்திலே அதிக மழை பெய்யக்கூடிய பகுதி இந்தியாவில தான் இருக்கு. உலகத்திலே குறைந்த மழை பெய்யக்கூடிய பகுதி இந்தியாவில தான் இருக்கு ஓகேவா. சோ அதிக மழை எங்க பெய்யும்னா மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மவுசின்ட்ரோம் அப்படிங்கிற இடத்துல. இந்த மவுசின்ட்ரோம் அப்படிங்கிற இடத்துல 1221 சென்டிமீட்டர் மழை பெய்யுமா. புரியுதா? சோ மேகாலயா மாநிலத்துல மவுசின்ட்ரோம்ல தான் உலகத்திலே அதிகமா மழை பெய்யுற இடம். உலகத்திலே கம்மியான மழை எங்க சார் பெய்யும் அப்படின்னா தார் பாலைவனம். சோ நம்ம நாட்டுல தார் பாலைவனம் இருக்குல்ல, அங்கதான் குறைவான மழை பெய்யும். எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும்னா 13 சென்டிமீட்டர் மழை தான் பெய்யும். புரியுதா? அப்ப பருவகாற்று என்னன்னு பார்த்தோம், உலகத்திலே அதிக மழை பெய்யக்கூடிய பகுதி, உலகத்திலே குறைந்த மழை பெய்யக்கூடிய பகுதி எல்லாமே பாத்துறோம் ஓகேவா. இப்ப அடுத்தடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்ஏக்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. சோ வேணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ஆன்லைன் டெஸ்ட் போட்டிருக்கோம். ஃபீஸ் வந்து 999 தான். இந்த 999 வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு 50 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு டெஸ்ட்லயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் 140 கேள்வி கவர் ஆகும். மொத்தமா உங்களுக்கு ஒரு 7000க்கு மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்தீங்கன்னா அந்த 7000 கேள்விகளுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் டிஸ்கஷனும் கொடுத்துருவோம். சோ உங்களுக்கு ஒரு 25,000க்கு மேற்பட்ட பதில்கள் கிடைக்கும். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா. புரியுதா? கரண்ட் அஃபேர்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம், ரேங்க் லிஸ்ட்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லாமே சேர்த்து 999 தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா இதுல கொடுக்குற விஷயம் எல்லாமே கொடுத்துருவோம். இது இல்லாம ஒரு டாபிக்குமே டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் கொடுப்போம். அது ஜிஎஸ் இருந்தாலும் சரி, சைக்காலஜி இருந்தாலும் சரி. புரியுதா? அடுத்து அந்த டாபிக்கான கிளாஸ், டெஸ்ட், எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 200க்கு மேற்பட்ட ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ் வந்துடும். சோ டெஸ்ட்னா பிடிஎஃப், கிளாஸ்னா ரெக்கார்ட் வீடியோ இப்படிதான் கொடுக்குறோம் சரிங்களா. சோ மெட்டீரியல் போட்டிருக்கோம் ஜிஎஸ் ஒன்லைனர் மெட்டீரியல். அதுக்கான ஃபீஸ் வந்து 999 தான் ஓகேவா. புக் தான் நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. சோ நேர்ல வந்து வாங்கினீங்கன்னா 999 தான் ஓகே. இன்கேஸ் நாங்க கொரியர் அனுப்பா நீங்க கொரியர் சார்ஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சி பக்கத்துல இருக்கவங்க ஆஃப்லைன் கிளாஸ் டைரக்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைரக்ட் கிளாஸ் வந்தீங்கன்னா பிசிக்கல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடும் ஓகேவா. சோ உங்களுக்கு என்ன டீடைல் தெரியணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியற இந்த 3 நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ரைட் ஓகே. பருவக்காற்று. இந்த பருவக்காற்று மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா பருவக்காற்று இந்தியாவில 2 வகைப்படும். ஒண்ணு தென்மேற்கு பருவக்காற்று, இன்னொன்னு வடகிழக்கு பருவக்காற்று ஓகேவா. இந்தியாவுக்கு அதிக மழை கொடுக்கக்கூடிய பருவக்காற்றுனா தென்மேற்கு பருவக்காற்று தான். தமிழகத்துக்கு அதிக மழையை கொடுக்கறதுனா வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்றோம். தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது அப்படியே மேப்ல அப்படி ஆரம்பிச்சு அப்படியே கேரளா ஒட்டி அப்படியே போகும் ஓகேவா. வடகிழக்கு பருவக்காற்றுங்கிறது இப்படி வரும். சோ வங்காள விரிகுடாக்குள்ள பூந்து இப்படி வரும். எது வடகிழக்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது இப்படி போகும் சரிங்களா. அடுத்து நீங்க பருவ காலம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவில பருவ காலங்கள் 4 இருக்கு. ஒன்னு கோடை காலம், இன்னொரு தென்மேற்கு பருவக்காற்று காலம், இன்னொரு வடகிழக்கு பருவக்காற்று காலம், இன்னொன்னு குளிர்காலம். இதுல கோடை காலத்துக்கான மாசம் மார்ச்ல இருந்து மே வரைக்கும், தென்மேற்கு பருவக்காற்றுக்கான காலம் ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும், வடகிழக்கு பருவக்காற்றுக்கான காலம் அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும், குளிர்காலம் அப்படிங்கிறது டிசம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் சொல்லுவோம். இது இந்தியாவில இருக்கக்கூடிய பருவ காலங்கள். பருவக்காற்று வகைகளும் நம்ம பார்த்தாச்சு ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட் நார்வெஸ்டர். இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. நார்வெஸ்டர் அப்படின்னா என்னன்னா வடகிழக்கு இந்திய பகுதியில் ஓகேவா. வடகிழக்குனா இந்த பீகார் இந்த ஸ்டேட்லாம் இருக்கும்ல அந்த பக்கம் வீசக்கூடிய தலக்காற்றை நார்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப வடகிழக்கு இந்திய பகுதிகளில் வீசும் தலக்காற்றுக்கு பேரு நார்வெஸ்டர். புரியுதா? இந்த தலக்காற்று இருக்குல்ல நார்வெஸ்டர் சொல்றது, இது பஞ்சாப்லயும் இந்த காற்று அடிக்கும். ஆனா பஞ்சாப்ல அதை கல்பைசாகின்னு சொல்லுவாங்க. என்னது கல்பைசாகி அப்படின்னு சொல்லுவாங்க. வடகிழக்கு இந்திய பகுதியில் வீசும் தலக்காற்றுக்கு பேர் நார்வெஸ்டர். இந்த தலக்காற்று பஞ்சாப்லயும் வீசும். ஆனா பஞ்சாப்ல வீசுறப்ப அதுக்கு பேர் வந்து கல்பைசாகி ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட் லூ. இது ரொம்ப முக்கியமா எக்ஸாம்ல கேட்பாங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இந்த லூ கண்டென்ட்லாம்
லூனா என்னன்னா இந்தியால வடக்கு வடமேற்கு பகுதிகளில் கோடை காலத்துல பகல் நேரத்துல வீசக்கூடிய வெப்ப காற்றை தான் லூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப லூனா என்னது? வடக்கு வடமேற்கு பகுதிகளில் ஓகேவா கோடை காலத்துல பகல் நேரத்துல வீசக்கூடிய வெப்ப காற்று. வெப்ப காற்று என்னன்னு சொல்லுவாங்க? லூ அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? சோ இந்த தென்மேற்கு பருவக்காற்று மட்டும் நீங்க குறிப்பா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தென்மேற்கு பருவக்காற்று வீசுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோடை காலம் முடிஞ்ச டைம். ஸோ கோடை காலம் முடிஞ்ச டைம் அப்படின்றப்ப இந்தியால வடக்கு பகுதி பாத்தீங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அழுத்தம் ஏற்படும். சேம் டைம் இந்திய பெருங்கடல் இருக்குல்ல தெற்குல நம்ம நாட்டுக்கு தெற்குல அங்க வந்து அதிக அழுத்தம் ஏற்படும். எப்பவுமே காற்று அதிக அழுத்தம் ஏற்பதுல இருந்து குறைந்த அழுத்தம் ஏற்பதை நோக்கி தான் போகும். அதனால காற்று இப்படியே போகும். ஓகேவா? இப்படியே போகும். இப்படியே போகிறப்ப குறிப்பா இந்த தென்மேற்கு பருவக்காற்று இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்றை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று இங்க ஸ்டார்ட் ஆகுது கடல்ல. சோ கடல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால நார்மலாவே இந்த காற்று வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியா தான் இருக்கும். ஓகேவா? அது அந்த கேரளா பகுதிகளை அப்படி கிராஸ் பண்றப்ப கேரளாவை தொடுறப்ப அந்த காத்து இடி மின்னலுடன் கூடிய ஒரு மழை பெய்யும். எங்க கேரளால தென்மேற்கு பருவக்காற்றப்ப அப்படி கேரளால இடி மழையோட மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னா தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அப்படி இடி மழையோட மழை பெய்யுதுல அதைதான் பருவமழை வெடிப்புன்னு சொல்லுவாங்க. அதான் பருவமழை வெடிப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப பருவமழை வெடிப்புனா தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பத்துல கேரளால இடி மழையும் கூட மழை பெய்யும். ஓகேவா? அதை வந்து பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இதே வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அக்டோபர் மாசம் அப்ப செப்டம்பர் முடிவு அக்டோபர் அப்ப நம்ம இந்தியாவோட வடக்கு பகுதி இருக்குல்ல அங்க அதிக அழுத்தம் ஏற்படும். கீழே கடல் இருக்குல்ல அங்க குறைந்த அழுத்தம் ஏற்படும். அப்ப காற்று அதிக அழுத்தத்துக்கு குறைந்த அழுத்தத்துக்கு வருமா? அப்ப இப்படியே வரும். இப்படியே வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வங்காள விரிகுடா அதெல்லாம் அப்படியே கிராஸ் ஆகி வரும். புரியுதா? அப்ப தென்மேற்கு பருவக்காற்று தான் இந்தியாவுக்கு அதிக மழையை கொடுக்கிறது. குறிப்பா தமிழகத்துக்கு அதிக மழையை கொடுக்கிறது என்னன்னா நீங்க வடகிழக்கு பருவக்காற்று தான் சொல்லணும். ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸ்ல காற்று, பருவக்காற்று, பருவ காலம், அதிக மழை பெய்யுறது, குறைந்த மழை பெய்யுறது எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு 1 ல இருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னா நம்ம சேனலை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன். ஆன்லைன் டெஸ்ட் சொன்னீங்கன்னா 999 ஃபீஸ், ஆன்லைன் கோர்ஸ் சொன்னீங்கன்னா 2999 ஃபீஸ், மெட்டீரியல் வேணும்னா 999, ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. சோ என்ன டீடைல் வேணும்னாலும் இந்த 3 நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.